Pulse University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பெரிய தடைவுத்துறை போட்டு அந்த பகுதியினுடைய வியாபார தலங்கள் சம்பித்து போகிற நிலையாக்கி அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதைத்தான் இது நல்லது அல்ல என்பதுதான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். அதே போல் காந்தியை பற்றி 1952 படம் ஒரு சினிமா வந்து அப்புறம் தான் ஒரு உலகத்துக்கு தெரியும், அது வரைக்கும் காந்தி யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. அதுதான் நானும் சொன்னேன். இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. காரணம் தான் சொன்னேன், ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவருக்கு 20-23 ஆண்டு காலத்துக்கு மேலாக சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு, அதுவும் காந்தி அந்த குஜராத்தை சார்ந்தவர் தான். அங்கே தான் காந்தி ஆசிரமம் இருக்கிறது. ஆக அந்த ஆசிரமத்தையாவது இவர் பார்த்துருக்க மாட்டாரா? காந்தி பற்றி தெரியாதா? ஆக அவர் குஜராத்து தான் என்பதும் ஒரு சாதாரண எங்கோ குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயியை கேட்டால் கூட சொல்லுவார்கள் காந்தியை பற்றி. ஆனால் படம் வந்த பிறகுதான் தெரியும் என்று சொல்லுவது காந்தி மீது எவ்வளவு வன்னஞ்சம் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அதனுடைய அடையாளம்தான் காந்தி அன்றைக்கு சுடப்பட்டது. காந்தி இன்றைக்கு நம்முடைய கவர்னர் கூட ஏதோ நாங்கள் அகில இந்திய தியாகிகளை நாங்கள் மறைத்து விட்டோம் என்று பாடத்திட்டத்தில் இருந்தார். மறைத்தது அவர்தான். ஒரு முறை ஒரு விழாவுக்கு எங்களை எல்லாம் அழைத்திருந்தார். நாங்கள் போயிருந்தோம் கவர்னர் மாளிகைக்கு. அப்பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகிகள் வரலாற்றை யார் யார் பாடுபட்டார் என்பதை படம் காட்டினார். நான் உட்கார்ந்திருந்தேன், முதல்வர் உட்கார்ந்திருந்தார். பக்கத்திலே காந்தி பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தி அமர்ந்திருந்தார். நிறைய விசிட்டர்ஸ் அமர்ந்திருந்தார்கள். அந்த படம் போட்டு காட்டுகிற பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மகான்கள் என்று வருகிற பொழுது காந்தியும் நேருவையும் மறைத்துவிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து தான் படத்தை காண்பித்தார். ஆக நேருவையும் காந்தியும் அன்றைக்கு மறைத்தவர் இதே கவர்னர். அவருக்கு இதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு யோகியத்தை இல்லை. ஆனால் அவர்களுடைய போராட காலம் ஒரு எதிர்கட்சியில் உட்கார்ந்து பேசுவதை போல கவர்னரும் பேசியிருக்கிறார். அவரும் அரசியல் சட்ட மரபை மீறுகிறார் என்றுதான் பொருள். இந்த நிலை பொறுப்பில் இருப்பவர்கள் நீர்வார்களேயானால் நாட்டில் ஜனநாயகம் கேலிக்கூத்தாக மாறும். வேறு விதமான புரட்சிகள் உருவாகும். நாட்டில் கருத்து புரட்சி. அதே போல் முல்லை பெரியாறில் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து இந்த அதிகாரிகள் போயிட்டு வரதுக்காக தமிழன் ஒரு படகு ஒன்று வாங்கினாங்க சார், 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில். ஆனால் கடந்த 10 ஆண்டை கடந்த அந்த படகு செயல்பாட்டுக்கு வரல. அதை செயல்பட்டு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுங்க சார்? ஏன்னா அது போதிய வசதிகள் அதில் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 ஆண்டு அதை அப்படியே நிற்க வச்சுருக்காங்க சார். ஆமாம், அது கொடுத்துருக்கோம். நாங்கள் அது அவருக்கு ரிப்பேரில் இருக்கணும், என்ன சமாச்சாரம்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். என்னன்ட்டு நான் விசாரிச்சு. அதே போல் புதிய அணை அந்த சிலந்தி ஆற்றிலும் சரி முல்லை பெரியாறும் சரி புதிய அணை கட்டுறதுக்காக கேரள அரசு வந்து அறிக்கையை தயார் பண்ணி சமர்ப்பித்தாங்க. மத்திய சுற்றுச்சூழல் ஆணைய தடை விதித்தவங்க கூட அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் அந்த அறிக்கையை நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ணுவோம், அணை கட்டுவது முடிவாக இருக்கிறோம். ஒன்றை வச்சுக்கு பிரதர் தெளிவாக தெரிஞ்சுங்க. அவர் அறிக்கையை தாக்கல் பண்ணாலும் சரி, டிபிஆர் கொண்டு போய் தாக்கல் பண்ணாலும் சரி, எதை கொண்டு பார்த்தாலும் அவர்களால் இன்டர்ஸ்டேட் ரிவரில் நம்மை கேட்காமல் எந்த ஒரு செங்கல்லையும் எடுத்து வைக்க முடியாது, வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. ஆகையினால் இவர் அதாவது அந்த கண்காணிப்பு குழுவுக்கோ அல்லது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கோ அல்லது சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கோ அல்லது மத்திய சர்க்காருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இருக்கிறதா என்ற மெயின் கேள்வி கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால்
அந்த ரிஜெக்ட் பண்ணுவார்களே தவிர அவர்கள் அது ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள். இவர்கள் வேண்டுமானால் அரசியலுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையை மதிக்காமல் நடப்பதைப் போல ஒன்று நடந்து காட்டலாம். ஆனால் அரசு குழுக்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்தை ஜட்ஜ்மெண்ட்டை மாற முடியாது. ஆகையினால் இது அரசியல். நானும் 25 வருஷமாக இந்த இலாக்காவை பார்க்குறேன். கிட்டத்தட்ட நானும் பல மந்திரிகளை பார்க்குறேன். வர்றவங்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் தேனாப்பா நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறது. இந்த மாதிரி வீராவசனமெல்லாம் நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வயதும் கடந்துட்டேன். ஆனால் இப்போ நிலைமையும் எனக்கு புரியும். ஆகையினால் அதெல்லாம் காரணம். அதுக்கு அது பெங்களூரானாலும் சரி, கேரளாவானாலும் சரி, யாராக இருந்தாலும், முல்லை பெரியாரானாலும், சின்னதியாரானாலும், மேகதாதுவானாலும் எந்த காரணத்தை கொண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியின்றி, அதாவது நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு செங்கல் எடுத்து வைப்பதற்கு முடியவே முடியாது. அதே போல் அமித்ஷா ஒரு பக்கம் வந்து ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆளலாமா, அது எந்த விதத்தில் நியாயம் கேள்வி எழுப்பியிருக்காரு. மோடியுமே வந்து பூரி ஜெகநாதரோட ஸ்கீ வந்து தமிழ்நாடுக்கு போயிடுச்சு. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.